அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம முதல்வருக்கு பிறந்தநாள். அதனால் நம்ம முதல்ல மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதல்வர் அண்ணன் ஜோசப் விஜய் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். பிறந்தநாளை முன்னிட்டு நம்ம தொடர்ந்து விஜய் குறை சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் பிறந்தநாளை முன்னிட்டு விஜய் நமக்கு செய்த நன்மைகள், நமக்குன்னா நம்ம நாட்டுக்கு, நம்ம நாட்டுடைய அரசியலுக்கு அப்படி என்னடா நன்மை செய்திருக்காரு அப்படின்னா, சில நன்மைகள் அவருக்கே தெரியாமல் அவர் செய்திருக்காரு. அந்த நன்மையை பற்றி மட்டும் இன்றைக்கி நம்ம சொல்லிவிடுவோம். ஏன்னா அவர் பிறந்தநாள், அதனால் அவர் செய்த நன்மையும் நம்ம சொல்லிவிடுவோம். எல்லா விஷயத்துலையும் நன்மை தீமை கலந்துருக்கணும் பார்த்தீங்களா. அந்த மாதிரி விஜய் செய்த நன்மைகள் என்னென்னா, அதாவது தமிழ்நாட்டு அரசியலில் தொடர்ந்து இப்போ நாம் தமிழ் கட்சி தலைவர் பல தடவை சொல்லியிருக்காரு, கூட்டணி இல்லாமல் ஜெயிக்க முடியும், வெற்றி பெற முடியும்னு. ஆனால் அது நடக்கலை. அந்த கூற்றை சாத்தியமாக்கியிருக்காரு அண்ணன் விஜய். அதாவது கூட்டணி வச்சு தான் ஒரு கட்சி ஆட்சியை பிடிக்கணும்னு அவசியம் இல்லை, தனியாக நின்று கூட மக்கள்கிட்ட 108 சீட்டு ஜெயிக்க முடியும், மக்கள் முடிவு பண்ணணும், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று செயல்முறைப்படுத்தி அதை காமிச்சிருக்காரு. அடுத்தது இத்தனை வருஷமாக 2 நாளுக்கு முன்னாடி பார்த்துருப்போம், காதர் மைய பேட்டி கொடுத்துருப்பாரு. அந்த பேட்டியில் எப்படி உளறி இருப்பார்னு பார்த்துருப்போம். என்னென்னா, இத்தனை வருஷமாக கொள்கைக்காக தான் நாங்கள் கட்சி நடத்துகிறேன்னு சொல்லி சில கட்சிகள் கூவிக்கிட்டு இருந்தாங்க. இவர்களெல்லாம் கொள்கைக்காக இல்லை, சோஃபாக்காக தான் கட்சி நடத்துகிறாங்க அப்படிங்கிறத தமிழ்நாட்டு மக்களுக்கு அண்ணன் விஜய் அவர்கள் வெளிச்சம் போட்டு காமிச்சிருக்காரு. அதற்கும் நம்ம விஜய் அண்ணனுக்கு நம்ம நன்றி சொல்லணும். ஏன்னா இவரெல்லாம் மக்கள் இவங்க உண்மையிலும் கொள்கைக்கு தான் இருக்காங்க போல் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தோம். அந்த மாஸ்டர் படத்தில் வர மாதிரி விசுவாசத்துக்கு வேலை செய்கிறவனுக்கும் பணத்துக்காக வேலை செய்யறவனுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியல அப்படின்னு ஒரு காட்சி வரும் மாஸ்டர் படத்தில். விஜய் சேதுபதி அவனுடைய ஆளையே பணத்தை விலை வாங்கி அவனே வெட்டுற மாதிரி ஒரு காட்சி வரும் மாஸ்டர் படத்தில். அதை நிகழ்காலத்தில் விஜய் அண்ணன் காமிச்சிருக்காரு. இவங்கெல்லாம் கொள்கைக்காக இல்லைங்க, நீங்கள் கொடுக்குற காசுக்காகவும் நீங்கள் கொடுக்குற டெண்டருக்காகவும் தான் இருக்காங்க, அதை விட அதிகமாக கொடுத்தனா என்கிட்ட வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு 60 வருஷம், அதாவது வேறு கட்சியாக அதே கட்சியான்னு திமுகவான்னு தெரியாத அளவுக்கு ஒன்றோட ஒன்றா இருந்த ஐவிஎம்எல் இப்போ மாறி பேசுகிறது மட்டும் இல்லாமல் அடுத்த 50 வருஷம் திமுக அழிஞ்சிரும்னு பேசுகிற அளவுக்கு அண்ணன் அவங்களுக்கு நல்லா கவனித்து பாதுகாத்து வச்சுருக்காரு. ஸோ இப்போ அப்போ என்னென்னா, இவர்கள் எல்லாருமே கொள்கைக்காக இல்லை, இவங்க யார் இப்போ நாளைக்கு விஜய் அண்ணனுக்கு அடுத்து வேறு ஒருத்தர் வந்தாங்கன்னா, ஆளுங்கட்சி வந்தாங்கன்னா அவங்க கூட மறுபடியும் சவாரி செஞ்சுப்பாங்க. இவங்களுடைய ரேஞ்ச் அவ்வளோதான் அப்படிங்கிறது விஜய் அண்ணன் மக்களுக்கு நல்லா வெளிச்சம் போட்டு காமிச்சிருக்காரு. முக்கியமாக செய்த நன்மையில் இது ரொம்ப முக்கியமான நன்மை விஜய் அண்ணன் செய்து. அடுத்தது 30 வருஷம் ஆட்சியில் இருந்து பல ஆண்டுகள் அமைச்சராக இருந்தால் கூட கட்சிக்கு மேலே விசுவாசமோ கட்சி மேலே பற்றுவோ எங்களுக்கு கிடையாது. அதுலேருந்து வர கமிஷனு, பணம், பதவி, சுகம், அதுக்காக தான் கட்சியில் இருந்திருக்கிறோமே ஒழிய, அது ஜெயலலிதா பாதுகாத்த கட்சியாக இருந்தாலும் சரி, எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சியாக இருந்தாலும் சரி, அது புரட்சி தலைவராகட்டும், புரட்சி தலைவராகட்டும், அந்த